ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஜட்டி போன கிளாஸில் கட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த கிளாஸில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம ஜட்டியோட ரவுண்டு சைடு இருக்கும் தெரியுமா? ஸோ இது பெல்ட்டு, இதுவும் நம்ம எலாஸ்டிக் வைக்க போகிற பக்கம். அது இல்லாமல் கீழே இந்த மடித்து நீங்கள் லெவலாக இப்படி விரிச்சிட்டு பார்த்தோன்னா தெரியும், இந்த ரவுண்டு ஷேப் இருக்கும். ஸோ இந்த ரவுண்டு ஷேப் தான் நம்ம இப்போ அடிக்க போகிறோம். அதாவது ரவுண்டு ஷேப்பை இப்படி நேராக லெவலாக திருப்பி வச்சுட்டு இப்போ டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம அடிக்க போகிறோம். ஓகேங்களா? டபுள் ஃபோல்டு பண்ணி கரெக்டாக அந்த லென்த்துக்கு இப்படி வச்சு விட்டு அடிச்சுக்கோங்க. இப்படி டபுள் ஃபோல்டு பண்ணி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே அடிச்சுக்கோங்க. சின்னதாக டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம இதை அடிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் தைக்கிறவங்களுக்கு இந்த வளவெல்லாம் வராது. ஸோ அதனால் மெதுவாக பொறுமையாக லைட்டாக நீங்கள் அடித்தாலும் கூட பரவாயில்ல. நீட்டாக நீங்கள் அடித்து பழகிட்டோங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஸ்பீடு வரும்போது கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடம் வரும்போது நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அடிப்பக்கம். ஓகேங்களா? அந்த இடம் மட்டும் பொறுமையாக அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அடித்து அந்த ரவுண்டு ஃபுல்லாக ஒரு பக்கம் இப்போ எப்படி அடித்தோமோ அதே மாதிரி Incoming voice call from Selvion Sim 1. இப்போ ஒரு பக்கம் நம்ம அடிச்சிட்டோம். அதே மாதிரி ரெண்டாவது பக்கம் திருப்பி வச்சுட்டு அதே மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கோங்க. மெதுவாக பொறுமையாகவே அடிங்க. ஏன்னா ரவுண்டு வராது. இந்த ரவுண்டுன்னு இல்லை, எந்த ரவுண்டுமே புதுசாக தைக்கிறவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ப்யூர் காட்டனாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ப்யூர் காட்டன் துணின்னு போது உங்களுக்கு டக்குன்னு வரும். நான் இது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அன்றைக்கி இவ்வளோ கவர் தச்ச அதே கிளாத் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கோங்க.
நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜட்டியோட வந்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு பேக் சைடு ஆப்போசிட் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ஜாயின் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதாவது சைடு ஓப்பன் விட்டுருந்தோமா, இது வந்து நம்ம இப்போ அடித்த பக்கம் கீழே விடுறது. ஸோ இந்த பக்கத்தை நம்ம இப்போ அடிக்க போகிறோம். 1/2 இன்ச் நம்ம விட்டுருந்தோம் சைடு அடிக்கிறதுக்குன்னு. ஸோ நம்ம வந்து 1/2 இன்ச் அளவில் இப்போ தைச்சிக்கிறோம். அப்படியே கிளாத்தை திருப்பிட்டு அதுலேயே இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கட் பண்ணலை, நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். இனிமேட்டு தான் கட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் இப்போ தான் ஜாயின் பண்ணோம். ஸோ இது வந்து அடுத்த பக்கம். இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு அதே மாதிரி 1/2 இன்ச் வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ இதை ஜாயிண்ட்டை கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி ரிட்டன் திருப்பி வச்சு ஒரு அடி. ஓகேங்களா? இப்போ நம்ம கீழ் பக்கம் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து மேல் பக்கம், அதாவது எலாஸ்டிக் வைக்கிற பக்கத்துக்கு போயிட்டோம். இப்போ வந்து ஜஸ்ட் அந்த கிளாத்தை எடுத்துருங்க, வெளியே எடுத்துருங்க. எலாஸ்டிக் வைக்கிற பக்கத்துக்கு போய்க்கிறோம். இப்போ இதை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம மடித்து எடுக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம எலாஸ்டிக் எடுத்துக்கணும். எலாஸ்டிக் எடுத்துகிட்டு இதில் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு எலாஸ்டிக்கோடு சேர்த்து வச்சே கூட நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட ரெண்டாவது நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எந்த அளவு வேணும்னு பார்த்துக்கோங்க. அதாவது 1/2 இன்ச் அளவு. அரை இன்ச் அளவுக்கு எடுக்கணும். நம்ம வந்து 3/4 இன்ச்சுக்கே போட்டிருப்போம். ஸோ இப்போ 3/4 இன்ச்சுன்னா இவ்வளோ கேப் விடணும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவு வச்சு நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோம். முக்கால் இன்ச்சு வச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
லைட்டாக ஒரு மடிப்பு மடித்து அதை வந்து பெரிய இதாக்கிக்கணும், அதாவது 3/4 இன்ச் வர மாதிரி. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம வந்து தைச்சிருக்கோம், லைட்டாக தான் தைச்சிருக்கேன். ஸோ அதோட லென்த்தை பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு எலாஸ்டிக்கை விட கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த அளவில் நம்ம ஃபுல்லாகவே அடிச்சுக்கிடுவோம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பின்னு வச்சு நம்ம வந்து நம்ம சாதாரணமாக கயிறு உள்ளே கூடி கொடுப்போம் இல்லையா? ஸோ அதை மாதிரி நம்ம வந்து எலாஸ்டிக்கை உள்ளே கூட கொடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க, எல்லா பக்கமுமே சுற்றி ரவுண்டாக அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடித்த தையல் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து கொஞ்சம் மட்டும் நம்ம கேப் விட்டு இங்கேயோட நிப்பாட்டிக்கிருக்கோம். பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ போட்டாச்சு. இப்போ வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்துட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நம்ம தைக்கும்போது இருந்த நூல் வெளியே இருந்துச்சா? ஸோ அந்த நூலெல்லாம் இப்படி எடுத்து விட்ருங்க. இப்போ த்ரெட்டுக்கு நம்ம வச்சாச்சு. இப்போ நீங்கள் நேராக வச்சுட்டு பாருங்கள். பேக் சைடு அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து மேலேருந்து கீழே கொஞ்சம் இறங்கியிருக்கு. பார்த்தாங்களா? 1/2 இன்ச் நான் இறக்கி வெட்டினோமா லாஸ்ட்டாக? ஸோ அது மாதிரி இறங்கியிருக்கு. இப்போ நம்ம எலாஸ்டிக் வச்சுக்கிடுவோம். இப்போ எலாஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம எந்த பக்கம் கேப் போட்டிருக்கோம், இங்கே தானே? ஸோ இந்த வழியாக நம்ம உள்ளே வந்து ஏற்றிக்கிருக்கோம். இதுக்கு நீங்கள் வந்து பின் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. நம்மகிட்ட பின்னூசி இருக்கும், அதாவது கிளாத்தில் நம்ம ஷால் இதெல்லாம் குத்துவோமா? ஸோ அந்த பின் எடுத்து இப்படி லைட்டாக இப்படி குத்திக்கோங்க. குத்திட்டு இப்போ இதில் உள்ள வந்து நம்ம பாவாடைக்கு கயிறு கோர்ப்போம் தெரியுமா? ஸோ அதை மாதிரி கோர்க்குற மாதிரி இதில் கோர்த்துக்கோங்க. உள் பக்கமாக எடுத்து விட்டு நேராக வச்சு கோர்க்குற மாதிரி கோர்த்து விட்டுக்கோங்க. அதுக்கு தான் கரெக்டாக அந்த நம்ம எடுத்த எலாஸ்டிக்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேப் வைக்க சொன்னேன், 1/4 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ 1/2 இன்ச்சு எடுத்தோம் அப்படின்னா 3/4 இன்ச்சு வைக்கணும், 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அந்த தையல் போடுறதுக்காக. ஸோ இது வந்து நீங்கள் பிகினர்ஸ்னால் நீங்கள் வந்து இதை மாதிரி இன்ச்சு டேப் எடுத்து இதை மாதிரி நீங்கள் தைக்கும் போதே இப்படி வச்சு பார்த்து லைன் போட்டுட்டு கூட நீங்கள் தைங்க. ஏன்னா லைன் போட்டு தைச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே தைச்சிட்டேன், ஏன்னா அது அளவு தெரியுன்றதுனால அப்படியே தைச்சிட்டேன்.
அடுத்த கிளாஸில் வேறு ஏதாச்சும் நான் கிளாத்து தைக்கும்போது அடுத்த கிளாஸில் தைக்கும்போது நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அளவு எடுத்து எடுத்து கூட நான் சொல்லி எப்படி தைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன். நம்மளுக்கு வந்து இந்த ஜாயிண்ட்டு பண்ணோம் தெரியுமா, சைடு ஜாயிண்ட்டு, அந்த இடத்துல வந்து நம்ம மடித்து வச்சுருப்போம். ஸோ அந்த மடித்த இடத்துல வந்து பின்னு போகலை அப்படின்னா லைட்டாக அப்படியே ஆட்டி பாருங்கள். எங்கனையாச்சும் உள்ளே போகுதான்னு ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு உள்ளே வந்தோடனே டக்குனு இங்கிட்டு எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து தட்டும். இந்த மடிச்சு வச்சுருக்கோமா இந்த இடத்துல, அந்த இடத்த மட்டும் பார்த்து மெதுவாக உள்ளே கூட கொண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்த பக்கம் வந்துடும். அடுத்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த கேப் விட்டுருந்தோமா உள்ள எலாஸ்டிக் கொடுக்கறதுக்காக, ஸோ அந்த இடம் வந்த உடனேயே நம்ம வந்து எலாஸ்டிக்கை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். கையிலனாலும் சரி, இல்லைன்னா நம்ம மிஷின்லேயே கொடுத்து ஸ்டிச் பண்ணனாலும் கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ மிஷினில் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் வந்துருச்சு பார்த்தீங்களா ஆப்போசிட் பக்கம். ஸோ இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நேராக இருக்கான்னு ஒன் டைம் பார்த்துக்கோங்க. எலாஸ்டிக் உள்ளே எதுவும் சுருள் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சுருளலை அப்படின்னா நான் நேராக தான் வந்திருக்கு, ஓகேங்களா? அப்போ 2 நேர் பக்கத்தையுமே எடுத்து நேராக வச்சுட்டு பின்னை கட்டிடுவோம். பின்னை கட்டிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற பக்கத்தை சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பக்கத்தை இப்போ அடிச்சுட்டு நான் அது என்ன மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸை சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து மிஷின்லேயே வச்சு இப்படி தையல் திருப்பி திருப்பி தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ தையல் போட்டாச்சு. ஊசி வெளியே எடுத்துட்டு த்ரெட்டை கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதை வந்து உள்ளே திருப்பி விட்டுருவோம், ஓகேங்களா? ஜஸ்ட்டு இதை பிடிச்சி இப்படி இழுத்தாலே வந்துடும், உள்ளே போயிடும். இந்த நாட் மாதிரி உள்ளதை மட்டும் உள் பக்கமாக எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த மடக்கி வச்சுருந்தோமா, கேப் போட்டிருந்தோம்ல, ஸோ இந்த இடத்த நம்ம வந்து இப்படி அடிக்கணும், ஓகேங்களா? மெதுவாக இது வெளியே எடுத்துருவோம். பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பக்கம் நம்ம நூல் இருக்குல்ல, ஸோ இதையும் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு நீங்கள் ஜட்டி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ லெவலாக மட்டும் எடுத்து விட்டுக்கோங்க. இதுவே கொஞ்சம் பெரிய எலாஸ்டிக், அதாவது எலாஸ்டிக் அளவுலையே எடுத்து தைச்சாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதுக்கு மேலே தையல் போட வேண்டாம். அப்புறம் நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, எலாஸ்டிக் நம்ம எடுக்கிறோம் தெரியுமா, எடுத்து அளவெடுத்து நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணுற அளவு வந்து நீங்கள் வந்து ரெடி அளவு நீங்கள் எடுத்துங்களா, ஜட்டியிலேருந்து எடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட் எடுக்கும் போதே இதுதான் ரெடி அளவு அப்படின்னா இந்த ரெடி அளவில் இப்படி நீங்கள் அளவு எடுக்கிறீங்க, ஓகேங்களா? இது 13 இன்ச்சு வருது, ஓகேங்களா? 13 இன்ச்சு எலாஸ்டிக் அளவு எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு பக்கம் மட்டும் நம்ம எடுக்க போகிறதில்ல, ரெண்டுக்குமே சேர்த்து தான் எடுப்போம். அப்போ 13 ப்ளஸ் இதை வந்து இன்னும் கூட்டினோம்னா எத்தனை, 26, ஓகேங்களா? உங்களுக்கு தெரிலன்னா இப்படி நீங்கள் அந்த டேப்பையே டபுளாக மடக்கி போட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்துடும், ஓகேங்களா? ஸோ வந்து 26
இந்த 26 இன்ச்சு நம்ம எடுக்கணும். அந்த 26லேருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள், எலாஸ்டிக் வந்து இழுத்து பாருங்கள், ரொம்ப லூஸாக வருதா இல்லை நம்ம லைட்டாக இழுத்தாலே வந்துடுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இன்னொன்று, இழுத்து நல்லா டைட்டாக இழுத்தா தான் எலாஸ்டிக் விரிஞ்சு வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வந்து கம்மி பண்ணி கட் பண்ணிக்கோங்க எலாஸ்டிக் இதில் ஜாயின் பண்ணுறது. ஓகேங்களா? அதுவே நீங்கள் வந்து எலாஸ்டிக் வெட்டும்போது பார்த்தாங்கன்னா இழுத்து வந்து நல்லா லூஸாக வருது, லைட்டாக இப்படி இழுத்தோடனே லூஸாக வருது அப்படின்னா 26 இன்ச்சு நம்மளுக்கு வருது. அப்போ நம்ம வந்து நல்லா லூஸாக வருது, நம்மளுக்கு வந்து அந்த 2 இன்ச்சு எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து லூஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும், எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு நம்ம கூடுதல் கட் பண்ணணும். அதாவது 26 இன்ச்சு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எலாஸ்டிக் டைட்டானதா லூஸ் ஆனதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் வந்து 26 இன்ச்சு நம்மளுக்கு தேவை. அதாவது 13 இன்ச்சு அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா ஃப்ரண்ட் சைடும் வேணும், பேக் சைடும் வேணும். ஸோ 26 இன்ச்சு. 26 இன்ச்சில் நம்மளுக்கு வந்து ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா 3 இன்ச்சு கம்மி பண்ணணும். அதுவே கொஞ்சம் நார்மலாக மீடியமாக நம்மளுக்கு லூஸாக இருக்குது, நம்ம இழுத்தா தான் வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 2 இன்ச் நம்ம கம்மி பண்ணி கட் பண்ணணும். ஓகேங்களா? சேர்க்கக்கூடாது, கட் பண்ணணும். இப்போ வந்து எனக்கு வந்து எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் கட்டியானது தான், இழுத்து பார்த்தா தான் வரும். ஓகேங்களா? எலாஸ்டிக் வந்து இழுத்து வரும். அப்போ 26 இன்ச்சுனா நான் வந்து எடுக்க போகிற அளவு 24 தான் எடுக்கணும். ஏன்னா 2 இன்ச்சு கம்மி பண்ணி தான் எடுக்கணும். அதே மாதிரி இப்போ எனக்கு எலாஸ்டிக் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, லைட்டாக இழுத்தோடனே நல்லா விரிஞ்சு வருது அப்படின்னா 3 இன்ச்சு எடுக்கணும். அதாவது 24 இன்ச்சு உள்ளதுக்கு எடுத்தேன். இப்போ லூஸாக இருக்கிறதுனால 23 இன்ச்சு, 3 இன்ச்சு கம்மி பண்ணி எடுக்கணும். எடுத்து நீங்கள் லாஸ்ட்டாக அந்த ஸ்டிச் பண்ணி நீங்கள் வந்து முடித்ததுக்கப்புறம் இந்த எப்படி சுருக்கு சுருக்காக வந்திருக்கா பார்த்தா தெரியும். எப்படி சுருக்கு சுருக்காக வந்திருக்கு. இந்த மாதிரி லெவலாக வந்தால் கரெக்ட் அளவு எடுத்துருக்கோன்னு அர்த்தம். அதுவே இப்படி சுருக்கு சுருக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கம்மி பண்ணி தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி சுருக்கு சுருக்காக இருக்கும்போது நம்மளுக்கு போய் மேலே ஏறி போடும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபாக இழுத்து நிற்கும். அதுவே லூஸாக இருந்துச்சுன்னா கலண்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இந்த மெத்தட் நான் சொல்லித்தந்தேன். இன்னும் ஒவ்வொன்றும் சிம்பிளாக ஷார்ட்ஸ் எல்லாம் நான் ஒவ்வொன்றும் ப்ரீஃபாக சொல்லித்தரேன். எது எதுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி வச்சா அழகாக இருக்கும், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜட்டி வந்து அவ்வளோதான், ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.